ராஜ வாழ்க்கையாக மாற்றும் திருப்புமுனை. இந்த ஆபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது ரிஷபம் ராசிக்காரர்கள் என்பது பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதனால் இவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிலைத்தன்மை, பொறுமை, நம்பிக்கையுடன் கூடிய முன்னேற்றம் என்ற 3 அடிப்படை தூண்கள் மேல் கட்டப்பட்டதாக இருக்கும். உலகத்தில் யாரையும் எளிதில் நம்பாதவர்கள் போல தோன்றினாலும் ஒருமுறை மனதில் ஒருவரை இடம் கொடுத்து விட்டால் அந்த நம்பிக்கையை கடைசி மூச்சு வரை காத்துக்கொள்ளும் அரிய மனிதர்கள் இவர்கள். வாழ்க்கையை ஆழமாக ரசிப்பவர்கள், சிறிய சந்தோஷங்களையும் பெரிய விழாவாக மாற்றும் குணம் கொண்டவர்கள். உணவு, இசை, கலை, இயற்கை, சுகாதாரம் போன்ற அனைத்திலும் ஒரு அழகிய ரசனை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். மெதுவாக ஆனால் உறுதியாக என்ற வாழ்வியல் தத்துவத்தை பின்பற்றி வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தங்களுக்கென ஒரு நிலையான இடத்தை உருவாக்கி கொள்கிறார்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள். ரிஷபம் ராசிக்காரர்களின் மன வலிமை என்பது வெளியில் தெரியும் அமைதியை விட பல மடங்கு ஆழமானது. ஒரு பிரச்சனை வந்தால் உடனே பதற்றப்பட மாட்டார்கள். அதை சுற்றி சுற்றி ஆராய்ந்து சரியான தீர்வை தேடுவார்கள். ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் யாராலும் அவர்களை அதிலிருந்து திருப்ப முடியாது. அதே நேரத்தில் பிடிவாதம் என்பது அவர்களின் குறையாகவும் பலமாகவும் மாறுகிறது. ஏனென்றால் அந்த பிடிவாதமே அவர்களை வெற்றியின் பாதையில் தள்ளிச் செல்லும் வலிமையாக மாறுகிறது. குடும்பத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் இயல்பு இவர்களுக்கு உண்டு. பெற்றோர், துணை, குழந்தைகள், சகோதரர்கள் என்ற உறவுகள் என்றால் உயிரை விட மேலாக கருதுவார்கள். குடும்பத்தில் ஒரு ரிஷபம் ராசிக்காரர் இருந்தால் அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாகவும் மனதளவில் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பண விஷயத்தில் ரிஷபம் ராசிக்காரர்கள் மிகுந்த புத்திசாலிகள். வீண் செலவுகளை தவிர்த்து சேமிப்பு, முதலீடு, சொத்து சேர்த்தல் போன்றவற்றில் இயல்பாகவே ஆர்வம் காட்டுவார்கள். இவர்கள் கையில் பணம் இருந்தால் அது மெதுவாக ஆனால் உறுதியாக பெருகும். ஏனென்றால் பணத்தை பற்றி உணர்ச்சியுடன் நல்ல அறிவுடன் சிந்திக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு. வியாபாரம், விவசாயம், கட்டிடத் தொழில், நகை வியாபாரம், உணவு தொழில், கலை சார்ந்த துறைகள் போன்றவற்றில் ரிஷபம் ராசிக்காரர்கள் மிகச்சிறப்பாக உயர முடியும். இவர்களின் உழைப்பு வெளியில் பெரிய சத்தமாக தெரியாது. ஆனால் காலப்போக்கில் அந்த உழைப்பை மலை போல் உயர்ந்து நிற்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கைகள் ரிஷபம் ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமானவர்கள். காதலிக்கிறார்கள் என்றால் அது சாதாரண உணர்ச்சி அல்ல, அது உயிரோடு கலந்த பந்தமாக மாறும். தங்கள் துணையை பாதுகாக்கும் காவலனாகவும் ஆதரவான தோழனாகவும் வாழ்க்கையின் சுமைகளை ஏற்றுக்கொள்ளும் துணையாகவும் இருப்பார்கள். காதலில் பொறாமை இருக்கலாம், ஆனால் அது சந்தேகமாக மாறினால் அவர்களுக்கே வழி தரும். அதனால் நம்பிக்கை என்ற அடித்தளத்தை வைத்து உறவை கட்டமைக்கிறார்கள். ஒருமுறை திருமண உறவுக்குள் நுழைந்துவிட்டால் அதை காப்பாற்ற உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். உறவு என்பது பொறுப்பு என்ற எண்ணம் இவர்களின் இரத்தத்தில் ஓடுகிறது. அது மட்டுமில்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் உலகத்தின் தூண்கள் போன்றவர்கள். காற்று வீசினாலும் அசையாத மரம் போல், புயல் வந்தாலும் நிலத்தில் வேரூன்றி நிற்கும் பாறை போல் வாழ்க்கையின் எல்லா சோதனைகளையும் மெதுவாக ஆனால் உறுதியாக கடந்து செல்லும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. இவர்களுடன் வாழ்வது பாதுகாப்பு. இவர்களை நண்பராக கொண்டால் நம்பிக்கை, இவர்களை துணையாக கொண்டால் வாழ்க்கை ஒரு நிலையான பயணமாக மாறும். பூமியின் வாசனை, தாயின் அரவணைப்பு, உழைப்பின் வியர்வை, இந்த 3ம் கலந்த வடிவமே ரிஷபம் ராசிக்காரர்கள் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தல் அல்ல, அது அவர்களின் இயல்பை சொன்ன உண்மை. அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆபத்து அவர்களுடைய அதீத பொறுமை மற்றும் அதீத நம்பிக்கை. யாரையும் உடனே சந்தேகிக்காத இயல்பு காரணமாக சில நேரங்களில் தவறான மனிதர்களை நம்பி மனவேதனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நாம் நல்லவராக இருந்தால் எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்ற எண்ணமே அவர்களை பலமுறை ஏமாறச் செய்யும். பிடிவாதமாக ஒரே முடிவில் உறைந்து நிற்பது அவர்களுடைய வளர்ச்சியை சில நேரங்களில் தாமதப்படுத்தும். நல்ல வாய்ப்புகள் அருகிலேயே இருந்தாலும் பழைய பழக்கங்களை விட மனம் வராததால் அவற்றை தவறவிடும் அபாயமும் உண்டு. மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது சிறிதளவு சந்தேகமும் அதிகளவு விழிப்புணர்வும். யாரையும் முழுமையாக நம்புவதற்கு முன் அவர்களின் செயல்களை கவனிக்க வேண்டும். ஆன்மீக ரீதியாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளை நிற ஆடை அல்லது வெள்ளை மலர்கள் பயன்படுத்துதல், பசுவிற்கு புல் அல்லது காய்கறி தானம் செய்வது இவர்களின் வாழ்க்கையில் உள்ள தடைகளை மெதுவாக அகற்றி மன உறுதிகளை அகற்றும். நம்பிக்கை பிளஸ் அறிவு என்ற இரண்டும் சேரும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த ஆபத்தும் அருகில் வர முடியாது. குறிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் இயற்கையாகவே அதிர்ஷ்டசாலிகள். இவர்கள் ஒரே நாளில் கோடீஸ்வரராக மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆண்டும் மெதுவாக செல்வத்தை சேர்த்து கொண்டு போகும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. சிறிய சேமிப்பே பெரிய சொத்து என்ற தத்துவத்தை நடைமுறை வாழ்க்கையில் நிரூபிப்பவர்கள் இவர்கள். இளம் வயதில் சிரமங்கள் இருந்தாலும் 30 வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றம், 40 வயதுக்கு பிறகு சொத்து சேர்க்கும் யோகம், 50 வயதுக்கு பிறகு பாதுகாப்பான வாழ்க்கை என்ற நிலையை அடைவார்கள்.
வீடு, நிலம், விவசாயம், நகை, வாகனம் போன்ற பூமியோடு தொடர்புடைய விஷயங்களில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு விசேஷ யோகம் உண்டு. இவர்கள் வாங்கும் வீடு வெறும் கட்டிடம் அல்ல, அது அவர்களுடைய கனவுகளின் அடையாளம். கார் வாங்கினால் அது வெறும் வாகனம் அல்ல, அது குடும்ப மரியாதையின் சின்னம். அதனால் எந்த பொருளையும் வாங்கினாலும் அது நிலைத்து நிற்கும் வகையில் தேர்வு செய்வார்கள். பணத்தை காட்டிக்கொள்ள விரும்பாதவர்கள், ஆனால் பணம் இவர்களிடம் அமைதியாக பெருகும். மேலும் திருமண வாழ்க்கையில் ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பத்தின் தூண்களாக இருப்பார்கள். பொருளாதாரம், பாதுகாப்பு, எதிர்கால திட்டம் எல்லாவற்றையும் தங்களின் பொறுப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். மனைவி அல்லது கணவன் மட்டுமல்ல, முழு குடும்பத்தையும் சுமந்து செல்லும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. உறவில் பிரச்சனை வந்தாலும் உடனே விலக மாட்டார்கள், சரி செய்ய முயற்சி செய்வார்கள். உறவை காப்பாற்றுவதுதான் வெற்றி என்ற மனப்பாங்கு இவர்களின் இரத்தத்தில் ஊறி உள்ளது. ஏனென்றால் ரிஷபம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய இரகசிய பலம் என்னவென்றால் அவர்கள் வெளியே காட்டும் அமைதிக்குள் மறைந்திருக்கும் மலை போன்ற மன உறுதி. மற்றவர்கள் ஒரு தடவை விழுந்தாலே மனம் உடைந்து நின்றுவிடும் இடத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் அபூர்வ சக்தி கொண்டவர்கள். தோல்வியை அவர்கள் அவமானமாக நினைப்பதில்லை, அதை கூட ஒரு பாடமாக மாற்றிக்கொள்கிறார்கள். இன்றில்லை என்றால் நாளை என்ற பொறுமையான மனநிலை இவர்களை வாழ்க்கையின் நீண்ட ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறச் செய்கிறது. யாராவது இவர்களை ஏமாற்றினாலும் அதற்கு பதிலாக வெறுப்போடு வாழ மாட்டார்கள். மாறாக அந்த வழியை உழைப்பாக மாற்றி எதிர்காலத்தை தங்கமாக மாற்றும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கிறது. இந்த உலகத்தில் சத்தமாக வெற்றி பெறுபவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் அமைதியாக, உறுதியாக, நிலையாக வெற்றி பெறுபவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள்தான். அதே போல ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி என்பது திடீரென்று மின்னல் போல வருவதில்லை. அது சூரியன் உதயமாகும் போல மெதுவாகவும் நிச்சயமாகவும் வரும். இளமை காலத்தில் சின்ன சின்ன தடைகள், குடும்ப பொறுப்புகள், பொருளாதார சுமைகள் இருக்கும். ஆனால் 28 வயது முதல் 35 வயதுக்குள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படும். அந்த காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள், செய்த உழைப்புகள், போட்ட விதைகள் எல்லாம் முளைக்கத் தொடங்கும். 36 முதல் 45 வயது வரை சொத்து சேர்க்கும் யோகம், வீடு வாங்கும் வாய்ப்பு, வாகனம் வாங்கும் சந்தர்ப்பம், குடும்பத்தில் மரியாதை உயரும் காலம் வரும். 46 வயதுக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு என்ற சொல்லின் அர்த்தத்தை உண்மையாக அனுபவிக்க தொடங்குவார்கள். அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும். அதாவது ரிஷபம் ராசிக்காரர்கள் உறவுகளில் ஆழத்தை விரும்புவார்கள். அதனால் மேற்படப்பான குணம் கொண்டவர்களுடன் அவர்களுக்கு அதிகமாக பொருந்தாது. ஆனால் கன்னி, மகரம், கடகம், மீனம் போன்ற ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். கன்னியுடன் சேரும்போது அறிவும் ஒழுங்கும் இணையும். மகரத்துடன் சேர்ந்தால் உழைப்பும் உயர்வும் உருவாகும். கடகத்துடன் சேர்ந்தால் குடும்ப சுகமும் உணர்ச்சி ஆழமும் கிடைக்கும். மீனத்துடன் சேர்ந்தால் ஆன்மீகமும் கருணையும் வளரும். திருமண வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரர்கள் எடுத்து ஓடுபவர் அல்ல, சேர்ந்து கட்டுபவர். அதனால் இவர்களின் திருமணம் ஒரு கட்டிடம் போல் உறுதியானதாக இருக்கும். காலம் செல்ல செல்ல அந்த உறவு இன்னும் அழகாக மாறும். எதிர்காலத்தில் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை மேலும் நிலையானதாக மாறும். இப்போது அவர்கள் சந்திக்கும் சிரமங்கள் பின்னாளில் அவர்களை மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் நிலைக்கு கொண்டு செல்லும். நான் இதையும் கடந்து வந்தேன் என்று சொல்லும் தைரியம் அவர்களுக்கு கிடைக்கும். பண விஷயத்தில் சுயதீனமான நிலை உருவாகும். குடும்பத்தில் முடிவெடுக்கும் இடத்தில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள். அவர்களுடைய பெயர் மெதுவாக சமூகத்தில் பரவும். அவர்களின் நற்பெயர் அவர்களுக்கே ஒரு பாதுகாப்பாக மாறும். குழந்தைகள், இளைய தலைமுறை இவர்களை முன்மாதிரியாக காணும் காலம் வரும். அது மட்டுமில்லாமல் ரிஷப ராசிக்காரர்கள் அழகை நேசிப்பவர்கள். வீடு, உடை, உணவு, இசை, தோட்டம் எல்லாவற்றிலும் ஒரு ரசனை இருக்கும். அவர்கள் வாழும் இடம் வெறும் இடமாக இருக்காது, அது ஒரு அமைதியின் கோவில் போல இருக்கும். வீட்டில் பூச்செடிகள், சுத்தம், ஒழுங்கு, நல்ல மனம் இவை இருந்தாலே ரிஷபராசிக்காரர்களின் மனம் மகிழும். அவர்கள் வாங்கும் உடை நீண்ட நாள் பயன்படுத்தும் வகையில் இருக்கும். உணவை வீணாக்க மாட்டார்கள், ஆனால் சுவையாக சாப்பிடுவார்கள். இசை கேட்டால் மனம் உருகும், கலைப்பொருட்களை பார்த்தால் மனம் நிறையும். அதனால்தான் பல ரிஷபராசிக்காரர்கள் ஓவியம், பாடல், நடனம், தோட்டக்கலை, அலங்காரம் போன்ற துறைகளில் பெரிய பெயர் எடுக்கிறார்கள். அழகை அவர்கள் விளம்பரப்படுத்த மாட்டார்கள், ஆனால் வாழ்வில் அதை நிலைநாட்டுவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்தே பொறுப்பு என்ற வார்த்தையை உயிரோடு சுமந்து வருவார்கள். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் முதலில் நின்று சமாளிப்பவர் இவர்கள்தான். பணப்பிரச்சனை என்றால் இரவு பகலாக உழைத்து அதை சரி செய்வார்கள். யாராவது தங்களிடம் வந்து அழுதால் அவர்களை வெறுமனே ஆறுதல் சொல்லி அனுப்ப மாட்டார்கள், உண்மையில் உதவ முயற்சி செய்வார்கள். அதனால்தான் பல நேரங்களில் இவர்களுடைய தோள்களில் மற்றவர்களின் வாழ்க்கையும் சுமையாக அமையும். ஆனால் அந்த சுமையை கூட அவர்கள் ஒரு கடமையாகவே ஏற்றுக்கொள்வார்கள். நான் இருந்தால் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்ற மனநிலை இவர்களின் இயல்பு. இதனால் சில நேரங்களில் அவர்கள் சோர்வடையலாம், ஆனால் மீண்டும் எழுந்து நின்று குடும்பத்தையும் வாழ்க்கைகளையும் முன்னே நடத்துவார்கள். குறிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே சில விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை இழுத்து கொண்டு வரும். வெள்ளை, இளஞ்சிவப்பு, பச்சை போன்ற மென்மையான நிறங்கள் இவர்களுக்கு மன அமைதிகளையும் நல்ல வாய்ப்புகளையும் தரும். வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு ஒரு விசேஷ நாள். அந்த நாளில் எடுத்த முடிவுகள் நீண்ட காலம் பலன் தரும். தெற்கு மற்றும் கிழக்கு திசை தொடர்பான வேலைகள், பயணங்கள், முதலீடுகள் இவர்களுக்கு சாதகமாக அமையும். எண் கணக்கில் 6, 2 போன்ற எண்கள் இவர்களின் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றினால் அது அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக கருதலாம்.
இவையெல்லாம் மூட நம்பிக்கையாக இல்லாமல் இவர்களின் மனதை நேர்மறையாக மாற்றும் உள்சக்தி கருவிகள் போல செயல்படும். மனம் நம்பிக்கை கொண்டால் வாழ்க்கைகளையும் அந்த நம்பிக்கை ஏற்ப மாறத் தொடங்கும். அதுதான் ரிஷபராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட ரகசியம். ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் பிடிவாதம். அதே பிடிவாதமே சில நேரங்களில் இவர்களின் மிகப்பெரிய தடையாகவும் மாறுகிறது. நான் இப்படித்தான் என்ற மனநிலை அவர்களை புதிய வாய்ப்புகளிலிருந்து விலக்கி வைக்கும். மாற்றம் வந்தால் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பழைய முறையிலேயே தொடர விரும்புவார்கள். இதனால் சில நேரங்களில் காலம் முன்னே ஓடிக்கொண்டிருக்க இவர்களின் வாழ்க்கை மெதுவாக நகரும். அதே போல யாரையும் அதிகமாக காப்பாற்ற நினைத்து தங்களை மறந்து போகும் பழக்கமும் இவர்களிடம் இருக்கும். மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு தங்களுக்கான வாழ்க்கையை தள்ளி போடும் அபாயம் உண்டு. இந்த பழக்கத்தை மாற்றினால் ரிஷபராசிக்காரர்கள் நினைத்ததை விட பல மடங்கு உயரத்தை அடைய முடியும். அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் தலைவராக இருக்காமலே தலைவர்களை உருவாக்கும் குணம் கொண்டவர்கள். யாராவது பிரச்சனையில் இருந்தால் சத்தமாக பேசாமல் அமைதியாக உதவுவார்கள். அவர்களின் பெயர் பெரிய விளம்பரமாக பரவாது, ஆனால் நற்பெயர் மெதுவாக ஊரெல்லாம் பரவும். கோவில், பள்ளி, குடும்ப நிகழ்ச்சி, ஊர் விஷயம் எதுவாக இருந்தாலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் அவர்களை மக்கள் மதிப்பார்கள். அவர் இருந்தால் சரியாகும் என்ற நம்பிக்கை உருவாகும். இதுதான் ரிஷபராசிக்காரர்களின் சமூக வெற்றி. அரசியல்வாதியாக இல்லாவிட்டாலும் அவர்கள் ஒரு அரசன் போல மரியாதையுடன் வாழ்வார்கள். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளியில் எதிரிகள் குறைவு, ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் ஒரு குணமே அவர்களுக்கு சில நேரங்களில் தடையாக மாறுகிறது. அதுதான் எனக்கு தெரியும், நான் சரி என்ற உறுதியான மனநிலை. இந்த குணம் அவர்களை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லாது, ஆனால் வளர்ச்சி பாதையில் வேகத்தை குறைக்கும். புதிய யோசனைகளை உடனே ஏற்காமல் பழைய அனுபவங்களையே நம்பி நடப்பார்கள். இதனால் சில நேரங்களில் வாழ்க்கை புதிய வாய்ப்புகளை கதவின் வாசலில் வைத்து காத்திருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் மற்றும் கதவை திறக்க தாமதிப்பார்கள். ஆனால் ஒருமுறை அவர்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த மாற்றமே அவர்களை அடுத்த நிலைக்கு தூக்கிவிடும். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் மாற்றம் என்பது ஆபத்து அல்ல, அது வளர்ச்சி என்பதை புரிந்து கொள்வது. 12 ராசிகளில் ரிஷபம் என்பது வெறும் ஒரு ராசி அல்ல, அது நிலைத்தன்மையின் சின்னம். மேசம் தொடக்கத்தை தருகிறது, ரிஷபம் அதை நிலைநாட்டுகிறது. அதனால்தான் பூமி ராசிகளில் ரிஷபம் ராஜாவாக கருதப்படுகிறது. உலகத்தில் கட்டிடங்கள் உயர்வதற்கு அடித்தளம் தேவை. அந்த அடித்தளம் போலவே வாழ்க்கையில் ரிஷப ராசிக்காரர்கள் செயல்படுகிறார்கள். அவர்கள் இல்லாமல் குடும்பம் நடக்காது, அவர்கள் இல்லாமல் வியாபாரம் நிலைக்காது, அவர்கள் இல்லாமல் உறவுகள் நீடிக்காது. சத்தமில்லாமல் அடித்தளமாக இருந்து மற்றவர்களை மேலே தூக்கும் குணம் இவர்களிடம் உள்ளது. அதனால்தான் 12 ராசிகளில் ரிஷபம் அடித்தள ராசி என்று போற்றப்படுகிறது. ரிஷப ராசிக்காரர்கள் தினமும் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கிறது. மெதுவாக சென்றாலும் நான் என் இலக்கை அடைவேன். இந்த எண்ணம் அவர்களை பதட்டத்திலிருந்து காப்பாற்றும். மற்றவர்கள் வேகமாக ஓடும் போது தாமும் ஓட வேண்டும் என்ற அழுத்தம் இவர்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை ஓட்டம் நீண்டது. திடீர் வெற்றி அல்ல, நிலையான வெற்றிதான் இவர்களின் இலக்கு. தினமும் சிறிது நேரம் இயற்கையை பார்க்குதல், பூமியில் நடக்குதல், செடி வளர்த்தல், தீபம் ஏற்றுதல் போன்றவை இவர்களின் மனசக்தியை அதிகரிக்கும். இந்த சின்ன பழக்கங்களே அவர்களின் வாழ்க்கையில் பெரிய அமைதிகளை உருவாக்கும். குடும்பத்தில் ரிஷபம் ராசிக்காரர்கள் இருந்தால் அது ஒரு பாதுகாப்பு வளையம் போல இருக்கும். பிரச்சனை வந்தாலும் அனைவரும் முதலில் இவர்களை நோக்கி பார்ப்பார்கள். காரணம், அவர்கள் உணர்ச்சியில் தீர்மானம் எடுக்க மாட்டார்கள், பொறுப்பில் தீர்மானம் இருப்பார்கள். வீட்டில் பணப்பிரச்சனை வந்தால் அதை எப்படி சரி செய்வது என்று யோசிப்பார்கள். உறவில் சண்டை வந்தால் அதை எப்படி சேர்ப்பது என்று யோசிப்பார்கள். அதனால் குடும்பத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த குடும்பம் மெதுவாக முன்னேறும், ஆனால் பின்னே போகாது. அதாவது ரிஷப ராசிக்காரர்கள் உலகத்திற்கு சொல்லும் வாழ்க்கை பாடம் ஒன்றுதான். உழைப்பு பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாக பேசும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையால் தான் மற்றவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பார்கள். சத்தமாக சொற்பொழிவு செய்ய மாட்டார்கள், ஆனால் அமைதியாக வாழ்ந்து காட்டுவார்கள். ஏமாற்றப்பட்டாலும் நேர்மையை விட மாட்டார்கள், கஷ்டப்பட்டாலும் கடமையை விட மாட்டார்கள். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை பலருக்கு ஒரு வழிகாட்டும் நூலாக மாறுகிறது. மேலும் ரிஷப ராசியில் பிறக்கும் குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே ஒரு விசித்திரமான அமைதியை தங்களோடு கொண்டு வருவார்கள். மற்ற குழந்தைகள் போல அடிக்கடி அழுதோ சண்டை போட்டோ இருக்க மாட்டார்கள். அமைதியாக உட்கார்ந்து சுற்றுப்புறத்தை கவனிப்பார்கள். தங்களுக்கு பிடித்த பொம்மை, புத்தகம், மனிதர் என்றால் அதையே பற்றி கொள்வார்கள். பிடித்ததை விட்டு கொடுக்க மனம் வராது. அதனால் பெற்றோர் பிடிவாதம் என்று நினைப்பார்கள், ஆனால் அது பிடிவாதம் அல்ல, அது நிலைத்த குணம். இந்த குழந்தைகள் பொறுப்புணர்ச்சி மிகுந்தவர்கள். வீட்டில் ஒரு சின்ன வேலை கொடுத்தாலும் அதை தங்கள் கடமையாக நினைத்து செய்வார்கள். சிறு வயதில் கொஞ்சம் மெதுவாக பழகினாலும் வளர வளர அந்த மெதுவான நடை அவர்களை வாழ்க்கையில் பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். அவன் சத்தம் இல்லாமல் நல்ல பிள்ளை என்று ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சொல்வார்கள். மேலும் படிப்பில் ரிஷபராசிக்காரர்கள் திடீர் மேதை அல்ல, ஆனால் நிலையான மேதை. ஒரே நாளில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் கற்றுக்கொண்டதை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். கணக்கு, கணினி, வணிகம், கலை, இசை, விவசாயம், கட்டிடக்கலை போன்ற துறைகளில் இவர்களுக்கு இயற்கையான திறன் இருக்கும்.
தேர்வுக்கு முன் பதற்றப்பட மாட்டார்கள். அமைதியாக படிப்பார்கள். நண்பர்களோடு அதிகமாக பேசாமல் தங்கள் வேலையில் கவனம் செலுத்துவார்கள். சில நேரங்களில் ஆசிரியர்கள் இவர்களை கவனிக்காமல் போகலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவன்தான் உண்மையான திறமை என்று புரியும். கல்வியில் வெற்றி பெறும் ரகசியம் இவர்களுக்கு தினமும் கொஞ்சம். ஆனால் தொடர்ந்து இந்த பழக்கம் வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு துணை நிற்கும். குறிப்பாக வேலைக்கு சென்றால் ரிஷபராசிக்காரர்கள் முதலில் கவனிப்பார்கள், அடுத்ததாக உழைப்பார்கள், இறுதியாக உயர்வார்கள். ஆரம்பத்தில் பெரிய பதவி கிடைக்காமல் போகலாம். ஆனால் அவர்கள் செய்கிற வேலையில் முழு மனதையும் கொடுப்பார்கள். மேல் அதிகாரிகள் மெதுவாக அவர்களை நம்பத் தொடங்குவார்கள். ஒரே நிறுவனத்தில் நீண்ட காலம் வேலை செய்வதில் இவர்களுக்கு சலிப்பு இருக்காது. காரணம், நிலைத்த வருமானம் இவர்களுக்கு பாதுகாப்பு. வியாபாரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ஆபத்தை குறைத்து லாபத்தை மெதுவாக பெருக்குவார்கள். விவசாயம், நிலம், வீடு, உணவு, நகை, துணி, வாகனம், கட்டுமானம் போன்ற துறைகள் இவர்களுக்கு விசேஷமாக ஏற்றவை. திடீர் லாபம் பார்க்க மாட்டார்கள், ஆனால் நீண்ட காலத்தில் பெரிய லாபம் பெறுவார்கள். அவர் மெதுவாகத்தான் போகிறார், ஆனால் பின்னால் திரும்ப மாட்டார் என்று இவர்களை பற்றி சொல்வார்கள். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் சுதந்திரமாக சுற்றும் போது இவர்கள் வீட்டின் நிலையை நினைத்து நடப்பார்கள். சில நேரங்களில் மனசு சோகமாக இருக்கும், ஆனால் அதுவே இவர்களை முதிர்ச்சியடைய செய்கிறது. அதேபோல் ரிஷபராசிக்காரர்கள் உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை பாடம் ஒன்றே: வேகம் முக்கியமல்ல, நிலைத்தன்மைதான் வெற்றி. பிறர் முன்னால் ஓடினாலும் அவர்கள் தங்கள் பாதையில் மெதுவாக நடந்தே இலக்கை அடைவார்கள். சத்தமில்லாமல் சாதிப்பார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபம் ராசிக்காரர்கள் இயற்கையோடு ஆழமாக இணைந்தவர்கள். அதனால் இவர்களுக்கு சில மரங்கள், மலர்கள், கற்கள் விசேஷமான அதிர்ஷ்ட சக்தியை தருவதாக கருதப்படுகிறது. அரசு, வேம்பு, நாவல் போன்ற மரங்கள் இவர்களுக்கு மன அமைதிகளையும் நீண்ட ஆயுளையும் குடிக்கும். இந்த மரங்களின் நிழலில் உட்கார்ந்தால் கூட அவர்களின் மனம் சாந்தமாகிவிடும். ரோஜா, மல்லிகை, தாமரை போன்ற மலர்கள் இவர்களின் வாழ்க்கையில் சுகமும் இனிமையும் கொண்டு வரும் அடையாளமாக கருதப்படுகிறது. ரத்தினங்களில் வைரம், வெள்ளை, சபைர் போன்ற இவர்களுக்கு உகந்தவை என்று சொல்லப்படுகிறது. இவை அணிந்தால் அதிர்ஷ்டம் வரும் என்பதை காட்டிலும் நான் உறுதியாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கையை ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சக்தியாக மாறுகிறது. ரிஷபராசிக்காரர்கள் சண்டையை விரும்பாதவர்கள். அவர்களுக்கு அமைதிதான் பிடிக்கும். ஆனால் எல்லை கடந்தால் அவர்கள் மௌனமே ஆயுதமாக மாறும். யாராவது தவறு செய்தாலும் உடனே சத்தம் போட மாட்டார்கள். உள்ளுக்குள் வேதனைப்படும், ஆனால் வெளியில் அமைதியாக இருப்பார்கள். ஒருவரை மன்னித்தால் முழுமையாக மன்னிப்பார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் ஏமாற்றினால் அந்த மனிதரை வாழ்க்கையிலிருந்து மெதுவாக நீக்கி விடுவார்கள். சத்தமாக சண்டை போடும் ராசிகளுக்கு பதற்றமாக பதிலடி கொடுக்கும் ராசிகளுக்கும் மத்தியில் ரிஷபம் ராசிக்காரர்கள் அமைதியாக நீதிபதி போல நடப்பார்கள். இதனால் பல சண்டைகள் அவர்களால் முடிவுக்கு வரும். ரிஷபம் ராசிக்காரர்களிடம் வெளியில் தெரியாத சில அபூர்வ திறமைகள் உள்ளன. அவர்கள் சிறந்த ஆலோசகர்கள். நண்பர்கள் பிரச்சனையோடு வந்தால் உணர்ச்சியோடு அல்ல அறிவோடு தீர்வு சொல்வார்கள். அவர்கள் சிறந்த சேமிப்பாளர்கள். பணம் வந்தால் அதை சிதறவிட மாட்டார்கள். அவர்கள் சிறந்த பராமரிப்பாளர்கள். மனிதர்களை மட்டுமல்ல, வீடு, செடி, விலங்கு, பொருள் எல்லாவற்றையும் பாதுகாப்பார்கள். அவர்கள் சிறந்த திட்டமிடுபவர்கள். எதிர்காலம் பற்றி அமைதியாக யோசித்து இன்றே அடித்தளம் போடுவார்கள். இந்த திறமைகள் தான் அவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக வெற்றியின் மேடைக்கு கொண்டு போகிறது. ஏப்ரலில் பிறந்த ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் வேகமும் கொஞ்சம் பிடிவாதமும் பிறந்தவர்கள். ஆரம்பத்தில் தங்கள் பாதையை உருவாக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகம். வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் போராட்டம் இருந்தாலும் அவர்கள் அதிலிருந்து வலிமையாக வெளிவருவார்கள். மே மாதத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்கள் அதிகம் அமைதியும் பொறுமையும் கொண்டவர்கள். குடும்பம், சொத்து, பாதுகாப்பு இவைகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அவர்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் மிகவும் உறுதியாக கட்டப்படும். ஏப்ரல் ரிஷபம் விதை என்றால் மே ரிஷபம் மரம். ரிஷபராசிக்காரர்களின் மனம் ஒரு ஏரி போல வெளியே அமைதியாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள் ஆழம் இருக்கும். அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள், ஆனால் அதிகமாக யோசிப்பார்கள். ஒருவரை விரும்பினால் அதை செயலில் காட்டுவார்கள். வெறுத்தால் தூரம் வைப்பார்கள். அவர்களுக்கு உணர்ச்சி இருக்கிறது, ஆனால் அது கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால்தான் அவர்களுடைய முடிவுகள் பெரும்பாலும் தவறாக போகாது. மனநிலை நிலையானது, அதனால் வாழ்க்கையும் நிலையானதாக மாறுகிறது. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையின் உச்சநிலையை அடையும் போது அது வெளிப்படையாக பிரமாண்டமாக இருக்காமல் போகலாம், ஆனால் உள்ளுக்குள் மிகப்பெரிய திருப்தியாக இருக்கும். நான் யாரையும் ஏமாற்றவில்லை, யாரையும் விட்டு ஓடவில்லை, நான் கடமையை செய்தேன் என்று மனதுக்குள் பெருமைப்படுவார்கள். அதுவே அவர்களின் ராஜ்யம். பணம், வீடு, குடும்பம், மரியாதை இவையெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்கும். பலருக்கு அது கனவு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அது மெதுவாக நிஜமாகும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் இயல்பாகவே கடனை விரும்பாதவர்கள். என்னிடம் இல்லாததை வாங்கக்கூடாது என்ற எண்ணம் இவர்களுக்குள் ஆழமாக இருக்கும். ஆனால் குடும்ப பொறுப்பு, வீட்டு கட்டிடம், திருமணம், குழந்தைகள், கல்வி போன்ற காரணங்களால் சில நேரங்களில் கடன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த கடன் இவர்களுக்கு மன அழுத்தத்தை தரும். காரணம், அவர்கள் பணத்தை விட மரியாதைகளை அதிகம் மதிப்பவர்கள். கடன் இருப்பதை குறைவாக நினைப்பார்கள். ஆனால் ரிஷபராசிக்காரர்களின் பெரிய பலம் என்னவென்றால் கடனை நீண்ட காலம் சுமந்து செல்ல மாட்டார்கள். மெதுவாக திட்டமிட்டு அதை அடைத்து விடுவார்கள்.
வீண் செலவுகளை குறைப்பது, சேமிப்பை அதிகரிப்பது, நிலையான வருமானத்தை உருவாக்குவது. இந்த 3 விஷயங்களையும் சேர்த்தால் கடன் மெதுவாக கரையும். ஆன்மீக ரீதியாக வெள்ளிக்கிழமை பால், தயிர், அரிசி போன்றவை தானம் செய்வது மன அழுத்தத்தை குறைத்து கடன் சுமைகளை எளிதாக்கும் என்று நம்பப்படுகிறது. கடன் என்பது முடிவு அல்ல, அது ஒரு கட்டம் மட்டும் என்று படிந்து கொண்டால் ரிஷபராசிக்காரர்கள் அதிலிருந்து வெற்றி பெற்றே வெளியே வருவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் சாதாரணமாக யாருடன் சண்டை போட மாட்டார்கள். அமைதியாக தங்களுக்கான வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் அவர்களின் பொறுமையை தொடர்ந்து சோதித்தால் அல்லது அவர்கள் நேசிக்கும் குடும்பத்தை தொட்டால் அந்த அமைதி தீப்பொறியாக மாறும். இவர்களை பகைவராக்குவது எளிதல்ல, ஆனால் ஒருமுறை பகைவராக்கிவிட்டால் அவர்கள் திரும்ப பழைய நிலைக்கு வர நேரம் பிடிக்கும். காரணம், அவர்கள் மறக்க மாட்டார்கள், ஆனால் பழிவாங்கவும் மாட்டார்கள். அந்த மனிதரை வாழ்க்கையிலிருந்து மெதுவாக நீக்கி விடுவார்கள். சண்டை வேண்டாம், தூரம் போதும் என்ற தத்துவம் இவர்களின் இயல்பு. பெற்றோராக ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பானவர்கள். குழந்தைகளுக்கு வசதி செய்து கொடுப்பதை தங்கள் கடமை என்று நினைப்பார்கள். படிப்பு, உடை, உணவு, பாதுகாப்பு எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துவார்கள். குழந்தைகளை கெடுக்க மாட்டார்கள், கட்டுப்பாட்டோடு வளர்ப்பார்கள். என் பிள்ளைக்கு நான் கஷ்டப்பட்ட வாழ்க்கை வரக்கூடாது என்ற எண்ணமே அவர்களை இரவு பகலாக உழைக்கச் செய்கிறது. சில நேரங்களில் அவர்கள் அன்பை காட்டும் விதம் கடினமாக தோன்றலாம், ஆனால் உள்ளுக்குள் மிகுந்த பாசம் இருக்கும். குழந்தைகள் பெரியவர்கள் அன்பின் என் வாழ்க்கை இப்படி அமைந்ததற்கு என் அப்பா அம்மா தான் காரணம் என்று சொல்வார்கள். அதுதான் ரிஷபம் ராசிக்காரர்களின் பெற்றோர் வெற்றி. சரி, உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.